ஆசனாவை பக்கத்துல கட்டி மாதிரி இருக்கா? கட்டி மாரி வந்தது. அது 6 மாசத்துக்கு முன்னாடி சர்ஜரி பண்ணிட்டாங்க மேடம் அந்த கட்டிய. சரி. ஆனா அது சந்து சிறு சந்தா இருந்துக்குன்னு அப்படியே நீர் வந்துக்கினே இருக்கு. நீர் வந்துட்டே இருக்கா? சரி. நிகழ்ச்சி தொடர்ச்சியா கவனிங்க. என்ன பண்ணணும்னு சொல்றேன். எக்ஸ்டர்னல் பைல்ஸ் தான். எக்ஸ்டர்னல் ஹெமோராய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயம். அதுக்கு தான் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க. இது ஆப்ரேஷனே பண்ணியிருக்க தேவையில்ல. ஆப்ரேஷன் பண்ணாமே சரி பண்ணியிருக்கலாம். ஆனா ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமும் அந்த இடத்துல நீர் மாதிரி வடியுது. ஒரு மாதிரி கசிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்றீங்க. கொஞ்சம் அந்த இடத்த க்ளீனாக வச்சுக்கணும். ஈரத்தன்மையோடவே இருக்கக்கூடாது. இப்போ மோஷன் போகிறீங்க, வாஷ் பண்ணிட்டு வரீங்கன்னா உடனே ஒரு துணி வச்சு அந்த இடத்துல தொடச்சிடணும். சரிங்களா? இந்த விஷயம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறதுக்கு தேங்காய் அப்ளை பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? தேங்காய் புண்களை ஆற்றுறதுக்கு ஒரு நல்ல தன்மையுடைய ஒரு எண்ணெய் அது. இதை அப்ளை பண்ணிட்டு வாங்க. ஒரு 2-3 நாள் அப்ளை பண்ணுங்க. காயம் ஆறுதான்னு சொல்லி பாருங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சிறப்பான சிகிச்சை முறைகள் இருக்குது. ஈவன் ஆஃப்டர் அந்த ஆப்ரேஷன் ஆஃப்டர் சர்ஜரி கூட இந்த மாதிரி நீர் கசிஞ்சுக்கிட்டே இருக்குது, இல்லை பைல்ஸ் திரும்ப வந்துருச்சு டாக்டர் வந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க. அவங்களுக்கு கூட சரி பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களுக்குலாம் திரும்ப வராமல் இருக்குது. 5 வருஷம் கழிச்சு கூட திரும்ப பைல்ஸ் வராமல் இருக்காங்க. அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போதைக்கு அந்த நீர் படாமல் பார்த்துக்கோங்க. மேலே கோகோனட் ஆயில், அதாவது தேங்காய் எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு காஞ்சிபுரம்ல நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கீழே இருக்குது. அந்த நீர் கசியறது, ரத்தம் கசியறதெல்லாம் ஸ்டாப் உடனே அன்றைக்கே ஸ்டாப் பண்ணுற மாதிரியான மூலிகை மருந்துகள், மூலிகை கஷாயங்கள் டாக்டர் கொடுப்பாங்க. அதை கரெக்டாக சாப்பிட்டுட்டு வாங்க. பைல்ஸ் திரும்ப வரக்கூடாதுங்கிறதுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை முறை மாற்றங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், உணவு பழக்கம் என்ன ஃபாலோ பண்ணணுங்கிறதும் டாக்டர் உங்களுக்கு A to Z சொல்லி கொடுத்துருவாங்க. உங்கள் ஊரில் காஞ்சிபுரம்லேயே நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளையும் இருக்குது. தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, புதுச்சேரி, மகாராஷ்டிரா என 6 மாநிலங்களில் 102க்கும் அதிகமான கிளைகள். தமிழ்நாட்டில் மொத்தம் 38 கிளைகள். ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் 5 தலைமுறைகளின் நம்பிக்கை, அடுத்த தலைமுறைக்கும் நம்பிக்கை.